ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் பேக் டு கனவாஸ் கிச்சன். ரொம்ப நாளா வீடியோ போடாம இருந்தேன். ஆனா கண்டிப்பா இனிமே இப்படி நடக்காது. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே கரெக்ட்டா நான் வீடியோ போட்டுறேன். இன்றைக்கி நம்ம கனவாஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ஸ்நாக்ஸும் சொல்லலாம், இல்லை டின்னர் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சப்பாத்தி ரெசிபி தான். இப்போ உங்கள் வீட்டில் நிறைய சப்பாத்தி சுட்டுட்டீங்க, லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி சூப்பரான ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சப்பாத்தி எல்லாம் வந்துட்டு நைஃப் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு தக்காளி, ஒரு 3லேருந்து 4 தக்காளி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் கம்மியாக வேணும்னா மசாலாவை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா அதை வதக்கின பிறகு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு கிரேவி ஆட்டம், ஒரு தக்காளி கிரேவி ஆட்டம் முதல்ல பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி இன்னும் நல்லா சூப்பராக வதங்கி சூப்பராக கிரேவி ஆட்டம் வந்திருக்கு. தக்காளி தொக்காது. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம கொத்து சப்பாத்தி தானே செய்கிறோம், அதுக்கு வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கின பிறகு 2லேருந்து 3 எக் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இப்போ நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இல்லைன்னா முட்டையை நீங்கள் முன்னாடியே பொரிச்சு சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முட்டையை இதில் போட்டு பண்ணாலும் நல்லா முட்டை ஸ்மெல் அடிக்காமல் நல்லா வதங்கி வருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. முட்டையெல்லாம் நல்லா வதங்கின பிறகு அது கூட துருவி வச்ச கேரட்டு, கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். இப்போ இந்த கேரட்டு, கொத்தமல்லி தழை எல்லாம் வதங்கி எல்லாமே சூப்பரான பதத்துக்கு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்திஸ், நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்திஸ் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலா எல்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சப்பாத்தியில் எல்லா மசாலாவும் செய்கிற மாதிரி நல்லா பரட்டிக்கலாம். மசாலா பத்தாமலாம் போகாது. நான் அளவாக கரெக்டாக போட்டிருக்கேன் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் எந்த அளவுக்கு சப்பாத்தி யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மசாலா போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வா, கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டிலே சப்பாத்தி மிச்சமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.